Next, fourth one பார்க்கலாம். If modulus of z equal to 3 கொடுத்துருக்காங்க, show that பண்ண சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி ஒன்று கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து modulus of z plus 6 minus 8iன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன்றனால ப்ளஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு டேர்ம்ஸை. ஸோ லெஸ் தென் சிம்பிள் வரும். தட் மீன்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது கிரேட்டராக இருக்கும். லெஸ் தென் திஸ் ஒன். modulus of z plus modulus of 6 minus 8i. ஓகேங்களா? ஓகே. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of z ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க 3ன்னு. ஸோ 3 ப்ளஸ் இதோட மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 36 plus 64. So 3 plus square root of 100 கிடைக்கும். So less than equal to 3 plus 10 equal to 13. So இந்த term வந்து less than or equal to 39 கம்மின்னு சொல்லி இந்த இது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணணும் நம்ம இதை. ஸோ z plus 6 minus 8i modulus மைனஸ் பண்ணுறதுனால கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. ஸோ கிரேட்டர் தென் இப்போது மாடுலஸ் ஆஃப் இசட்க்கு வேல்யூ தெரியும் 3 மைனஸ் இதை வந்து மாடுலஸ் எடுத்தோம்னா ஸோ மைனஸ் பண்ணும்போது ஹோல் மாடுலஸ் ஒன்று இருக்கும். ஹோல் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் மாடுலஸ்ன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இதுதான் தட் இஸ். ஸோ இப்போது ஹோல் மாடுலஸ் ஆஃப் இசட்க்கு 3 மைனஸ் இது ஸ்கொயர் மாடுலஸ் எடுத்தோம்னா 36 ப்ளஸ் 64 மாடுலஸ். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் ரூட் ஆஃப் 100 வரும். ஸோ ரூட் எடுத்தோம்னா 10. ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 7. அப்போ மாடுலஸ்குள்ளே இருக்கனால டு 7. ஸோ இது வந்து செகண்ட் ஒன். ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z plus 6 minus 8i equal to 13 சொல்லி கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இது செகண்ட் ஒன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 13க்கு பிக்கெஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கோம். ஸோ 13 பிக்கெஸ்ட்டாக நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே வந்து 7 விட இந்த டேர்ம் வந்து ஹையஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ 7 விட இது ஹையஸ்ட்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபிஃப்த் ஒன்னும். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாச்சு. ப்ரூஃப் பண்ண வேண்டியது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 வந்து மாடுலஸ் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of z whole square ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் 3 மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்க்கு வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸோ ஈக்குவல் டு 4. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி நம்ம இந்த பக்கம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணணும். இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 ஹோல் மாடுலஸ். அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் modulus of minus 3. ஓகேங்களா? ஸோ இது greater than or equal to modulus of z whole square ஆகிடும். ஸோ மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ இது ஹோல் மாடுலஸ். ஸோ greater than or equal to 1 minus 3 மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 2 மாடுலஸ் எடுத்தோம்னா 2. ஓகேங்களா? ஹென்ஸ் நம்ம இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் நமக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். ஸோ சிக்ஸ்த் ஒன் z மைனஸ் 2 by z whole modulus equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஸோ இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டோட கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் எதுக்குன்னா z minus 2 by z modulus equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இசட்டுன்றதை எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்டுன்றதுனால மாடுலஸ் ஆஃப் இசட்டை
எதால் ஆட் பண்ணுறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை இசட்டால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை கன்சிடர் பண்ணுறோம். இது வேறு ஸ்டெப்பு, இது வேறு ஸ்டெப்பு. மாடலஸ் இசட்டுன்னு எடுத்துருக்கோம். அந்த மாடலஸ் இசட்டுக்குள்ளே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸோட 2 பை இசட்டை நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு போகிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z minus 2 by z plus 2 by z. ஓகே, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 2 ப்ளஸ் 2 பை இசட்னு இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2, இது ஃபுல் மாடலஸ் இது. ஸோ ஃபுல் மாடலஸ்ன்றதுனால இந்த ஸ்டெப்பில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் z plus modulus of 2 வந்து 2 தான். ஸோ divided by modulus of z. ஓகேங்களா? டிவிஷன் இது. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மாடலஸ் இசட்டுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடலஸ் இசட்டும் அதுவும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 2 modulus of z plus 2 by modulus of z ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 modulus of z plus 2. ஸோ இப்போது 2 மட்டும் அந்தாண்ட வச்சுட்டு மற்ற எல்லா டம்ஸையும் இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 modulus of z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு டேர்ம் வரணும். ப்ளஸ் 1 வந்தால் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆடிங் போத் சைட்ஸ் வந்து 1ஆல் 1 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இசட் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா a square minus 2ab plus b இருக்குது. ஸோ a minus b whole square formula a minus b whole square. ஓகேங்களா? less than or equal to 3. ஸோ இதை வந்து ஸ்கொயர் இருக்கறனால இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக டர்ன் ஆகிடும். ஸோ மாடலஸ் ஆஃப் z minus 1 less than or equal to plus or minus root 3 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்தாண்ட வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்குது z1 மாடலஸ் ஆஃப் z minus 1 less than or equal to plus or minus 3 இருக்குது. ஸோ மாடலஸ் ஆஃப் z தானே நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ மாடலஸ் ஆஃப் z less than or equal to plus or minus root 3. இந்த மைனஸ் 1 அந்தாண்ட போணுச்சுன்னா ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ எது நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் இருந்தால் அது நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ root 3 ப்ளஸ் 1. ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு. லீஸ்ட் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. ஸோ 1 minus root 3. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது 7th ஒன் பார்க்கலாம். ஸோ மாடலஸ் ஆஃப் z1 z2 z3க்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது மூணுமே ஆட் பண்ணால் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன, ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னா டு ப்ரூவ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸில் நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அப்போ இதை வந்து z1 பார்னு எழுதலாம் ஈக்குவல் டு 1. அப்போது z1 ஈக்குவல் டு 1 பை z1 பார்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி z2 ஈக்குவல் டு 2 இருக்கா. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் z2 பார்னு வரும். இது வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ z2 ஈக்குவல் டு 4 பை z2 பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து தேர்ட் ஒன் z3 ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருந்தாங்க 3 ஸ்கொயர். அப்போது z3 பார் ஈக்குவல் டு 9. ஸோ z3 ஈக்குவல் டு 9 பை z3 பார்ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, மாடலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த z1 z2 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 9 இன்ட்டு 1 பை z1 பார் இன்ட்டு 4 பை z2 பார் ப்ளஸ் 4 ஆஃப் z1 என்ன 1 பை z1 பார் 9 பை z3 பார். ஸோ ப்ளஸ்
Z2 வந்து 4 by Z2 bar into 9 by Z3 barன்றது ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 9 into 4 36 by Z1 Z2 bar plus இதுவும் 36 by Z1 bar Z3 bar plus 36 by Z2 bar Z3 barன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 36 காமனாக இருக்கும், அதை வெளியே வச்சுக்கலாம். ஸோ பை இதில் டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா மூணுமே கலந்துருக்கும். ஸோ Z1 bar Z2 bar அண்ட் Z3 barன்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ரிமைனிங் எது இல்லை, Z3 இல்லை. ஸோ Z3 bar ப்ளஸ் இங்கே வந்து Z2 இல்லை, ஸோ Z2 bar ப்ளஸ் Z1 bar ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 36 இது இப்போ தனித்தனியாக பார் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார் டிவைடட் பை Z1. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இது வந்து மாடுலஸில் இருக்குது. ஸோ கொஷின் வந்து மாடுலஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக மாடுலஸ்லேயே வந்துட்டுருக்கோம். ஸோ இது 36 மாடுலஸ்க்கு வெளியே வந்துருச்சு, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மாடுலஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடுலஸில் இருக்கும்போது தான் இந்த ஃபார்ம்லாம் நம்மளால் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுவும் மாடுலஸு. நெக்ஸ்ட்டு Z1 பார் Z2 பார் அண்ட் Z3 பார்ன்னு சொல்லி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் இந்த பார்ஸை ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஹோல் மாடுலஸில் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப் அப்படியே மாடுலஸ் கண்டினியூ ஆகும், இங்கேயும் கண்டினியூ ஆகும், இங்கேயும் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து நியூமரேட்டர்ஸ் எல்லாம் பாரில் தனித்தனியாக இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, Z1 ப்ளஸ் Z2 அண்ட் Z3 தனித்தனி பார் வந்து மாடுலஸ்குள்ளே இருந்துச்சுன்னா சேர்த்து எல்லாமே நம்ம எழுதலாம் தெரியும் நமக்கு. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ மாடுலஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போது நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன, Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Zன்னு தெரியுமா. ஸோ அதுதான் இப்போது நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 36 ஹோல் பார் ஆல்ரெடி ஹோல் பார் போட்டாச்சா. ஸோ இப்போது இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சது, எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு கொடுத்துருக்கிறது 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 பை Z1 பாருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன, Z1 பாருக்கு ஓகே இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ Z1 பார் வராது, ஏன்னா இந்த இதில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதாங்க. ஸோ Z2 நம்மக்கிட்ட பார் வேல்யூ இல்லை, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் மறுபடியும் ரொம்ப எலாபரேட்டாக இருக்குன்றதுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்ம இப்படியே எழுதிக்கலாம். ஸோ 36 by 1 by Z1 Z2 Z3யோட வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஸோ என்னென்ன 1 into 2 into 3ன்னு, ஸோ ஈக்குவல் டு 36 by 6 கிடைக்கும். 3 2s are 6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6 ஓகேங்களா. ஸோ therefore நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு தடவை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம், அதை இந்த இடத்துல அதை இந்த ஸ்டெப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் 9 and 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 36ன்னு சொல்லி நியூமரேட்டர்ஸ் எல்லாம் வரும், டினாமினேட்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 36 காமனாக எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து கொஷினில் மாடுலஸ் இருக்குது. ஸோ மாடுலஸ் போட்டுகிட்டே வந்துடணும் நம்ம. ஸோ 36 காமனாக மாடுலஸ்க்கு வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா Z1 Z2 Z3 பார் பார் பார்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே Z3 இதில் இங்கே Z2 இங்கே Z1ன்னு வரும். ஸோ எல்லாமே எழுதியாச்சு மாடுலஸ்க்குள்ளே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூமரேட்டருக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 வந்து பாரை வச்சு தனித்தனியாக ஆட் ஆகியிருந்தால் அதை சேர்த்து ஹோல் பாராக நம்ம போட முடியும். ஸோ அதுதான் இங்கே ஹோல் பார்னு போட்டு மாடுலஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து மூணுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 6 வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.